பிரித்தானியாவில் ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கிய ஒரு கொடூரமான குற்றச்சாட்டிற்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கையில் 2 சாமுராய் வாள்களை போன்ற பெரிய கத்திகளுடன் இளைஞன் நடத்திய கொலைவெறி மிரட்டலால் பயந்து நடுங்கி உயிர் பிழைக்க வேறு வழியின்றி 35 அடி உயர பால்கனியிலிருந்து குதித்த இளம்பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஹாம்ஷயரின் சவுத்தாம்ப்டன் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இந்த விபரீதம் நடந்துள்ளது. கடந்த 2025 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியன்று 19 வயதான ஜெய்டன் ஹசன் அகாட் என்ற இளைஞன் 25 வயதான தியா லாங்டன் மற்றும் அவரது தோழியான ஷானன் மேக்னீல் ஆகியோருடன் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளார். இதன்போது தனது 250 பவுண்டுகள் பெறுமதியான போதைப் பொருட்களை பெண்கள் இருவரும் திருடிவிட்டதாக ஜெய்டன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனையடுத்து அங்கு பயங்கர வன்முறை வெடித்தது. தியாவின் முகத்தில் ஜெய்டன் பலமாக குத்தியதில் அவரது மூக்கு உடைந்தது. இரத்த வெள்ளத்தில் தப்பியோட முயன்ற பெண்களை 2 சாமுராய் கத்திகளை காட்டி நீண்ட நேரம் சிறைப்பிடித்து கொடூரமான சித்திரவதை செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் பயந்து போய் பால்கனிக்கு ஓடிய தியாவை மீண்டும் உள்ளே இழுத்து வந்து மிரட்டியுள்ளார். இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த தியா இவனிடம் சிக்கினால் கொலை செய்யப்பட்டு விடுவோம் என்ற பயத்தில் 35 அடி உயர பால்கனியிலிருந்து கீழே குதித்துள்ளார். மறுநாள் தியா மருத்துவமனையில் உயிரிழந்தார். ஆனால் நீதிமன்றத்தில் விசித்திரமான வாதத்தை முன்வைத்தார் ஜெய்டன். தியா குதித்த போது நான் பக்கத்து அறையில் ஒரு நாயை தடவி கொடுத்து கொண்டிருந்தேன் என்றும் கீழே விழுந்த தியாவை காப்பாற்ற ஆம்புலன்ஸை அழைக்க முயன்றதாகவும் நாடகமாடினார். ஆனால் அவர் தியாவை காப்பாற்றாமல் போதைப் பொருட்களை மறைத்துவிட்டு தியாவின் தோழியை துப்பாக்கி முனையில் கடத்தி தப்பியோடியதை அண்டை வீட்டார் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினர். ஜெய்டன் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்த போதிலும் வின்செஸ்டர் கிரவுண்ட் நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக அறிவித்துள்ளது. ஆட்கடத்தல், சட்டவிரோத சிறைப்பிடிப்பு, கொலை மிரட்டல் மற்றும் ஆயுதங்களால் அச்சுறுத்தல் உட்பட மொத்தம் 9 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார்.